எடப்பாடியின் இடது கையை தட்டி தூக்கிய நீதிமன்றம். அதிர்ச்சியில் எடப்பாடி, மகிழ்ச்சியில் ஓபிஎஸ். நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அதாவது வெளியேற்றப்படல, வெளியே தூக்கி எறியப்பட்டிருக்கிறார். அப்படி தூக்கி இருந்ததுக்கு நியாயம் கேட்டுதான் நீதிமன்றங்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் ஏகப்பட்ட வழக்குகளை தொடர்ந்து பார்த்தார். ஆனால் கடைசியாக எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றிகள் என்பது தற்காலிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலுமே ஒரு 4-5 வழக்குகள் இன்னும் ஓபிஎஸ், அதேபோல ஓபிஎஸ் தரப்பு தொடுத்த வழக்குகள் புறம் நிலுவையில் தான் போய்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் அதிமுகவில் மிக முக்கியமான ஒரு நபர், அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் வெளியே செல்ல வேண்டும், ஓபிஎஸ் அதிமுகவில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முதலாக போர்க்குடி தூக்கிய ஒரு நபர். அந்த நபருக்குத்தான் நீதிமன்றம் தற்போது மிகப்பெரிய ஒரு ஆப்பை வைத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது. யார் அப்படின்னு பார்த்தோம்னா வேற யாரும் கிடையாது, நமது சி.வி. சண்முகம் அவர்கள் தான். சி.வி. சண்முகத்தை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். அதாவது ஸ்டாலின் அவர்களை பற்றி எடுத்துக்கங்க, உதயநிதியாகட்டும், ஓபிஎஸ் அவர்களை பற்றி கூட அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நல்லா பேசுவார், திடீர்னு அவர் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எதுவும் உளறி விட்டுவார். அப்போ இறுதியாக மாட்டிக்கொள்வார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே போலத்தான் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது நமது சி.வி. சண்முகம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களை ரொம்ப விமர்சனம் பண்ணி பேச ஆரம்பிக்கிறார். அதன் காரணமாக அவரின் மீது திமுக அவதூறு வழக்குகளை தொடுக்கிறது. அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா தற்போது நீதிமன்றங்களில் விசாரணைக்கு வந்திருக்கிறது. அந்த விசாரணையின் போது நீதிபதிகள் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமது சி.வி. சண்முகம் பேசக்கூடிய அந்த வார்த்தை மிகவும் அநாகரிகமானது. இப்படி சமூகத்தில் ஒரு அந்தஸ்து வாய்ந்த நபர் இப்படி பேசலாமா? அது மட்டும் இல்லாமல் அவர் நிபந்தனையற்ற மன்னிப்புகள் என்பது கேட்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க. இப்போ நிபந்தனையற்ற மன்னிப்பு என்பது அவர் கண்டிப்பாக கேட்க வேண்டும் அப்படின்னு சொன்னதுதான் அதிமுக மத்தியிலே மிகப்பெரிய அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் ஓபிஎஸ் பத்தியில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஓபிஎஸ் அதிமுக வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லி முதலாக போர்க்கொடி தூக்கி வரும் அவர்தான். அன்றைய தினம் பொதுக்குழு கூட்டம் என்பது கூட்டப்பட்டு ஓபிஎஸ் அதிமுக நீக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி அறிவிப்பையுமே நமது சி.வி. சண்முகம் தான் வெளியிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அந்த சூழ்நிலையில் தான் ஓபிஎஸ்க்கும் சி.வி. சண்முகத்துக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை என்பது ஆரம்பித்தது. அப்புறம் இந்த அதிமுகவுடைய அலுவலக பிரச்சனை என்பது ஏற்பட்ட சமயத்தில் ஓபிஎஸ்ஸின் மீது வழக்கு தொடர்ந்தவர் சி.வி. சண்முகம். அந்த வழக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா முடிவு பெற்றது. அதில் ஓபிஎஸ்க்கு எதிராகத்தான் தீர்ப்புகளும் வந்திருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அப்படிப்பட்ட சி.வி. சண்முகத்தை அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீதிமன்றம் மிகப்பெரிய ஒரு ஆப்பு வைக்கக்கூடிய விதமாக ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் நிபந்தனையற்ற மன்னிப்புகள் என்பது கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதிரடியான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தரப்பு மத்தியில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அன்றைய தினம் சி.வி. சண்முகம் மட்டும் பேசாமல் இருந்திருந்தால் இன்றும் அதிமுக இரட்டை தலைமையின் கீழ் நல்லபடியாக பயணித்துக் கொண்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு அடுத்து நடந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட பார்த்தீங்கன்னா அதிமுக வெற்றி பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஓபிஎஸ் தரப்பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.